ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரடையா நோன்பு. அடை, வெள்ளடை, உப்படை. இது மாசியும் பங்குனியும் சேர்ற வேலையில் பண்ணுற நோன்பு. சுமங்கலிகள் அவ்வளவா கணவர்களுக்கோசரம் பண்ணுற நோன்பு. இது தாலி நோன்பு. இது பங்குனியும் மாசியும் சேர்ற நேரத்தில் தான் பண்ணணும். இந்த வாட்டி மாசியும் பங்குனியும் 11:45 சேர்றதுன்னு வாத்தியார் சொல்லியிருக்கா. ஆனால் இது அகால நேரம் ஆகிடுறது 11:45. அதனால் நம்மளால் அவ்வளோ நேரத்துக்கு பண்ண முடியாதுங்கிறதுனால 7:30லேருந்து 8 பண்ணிக்க சொல்லியிருக்கா. அவ்வளவா சௌரியத்து போல் அவ்வளவா ஆற்று வாத்தியார் என்ன சொல்கிறாளோ அதை கேட்டுக்கோங்க, இல்லை பெரியவா என்ன சொல்கிறாளோ அதை கேட்டுண்டு பண்ணிக்கோங்க. இது களைஞ்சி உணர்த்தி அரைச்ச மாவு, அதை நல்லா சவக்க வறுத்துண்டுடணும். வெள்ளை அடைக்கு நல்லா சவக்கவே வறுக்கணும். இது காராமணியை வறுத்துட்டு ஊற போட்டு வேக வச்சுருக்கேன். வெல்லம், தேங்காய், ஏலக்காய். இது வெள்ளை அடைக்கு. உப்படைக்கு இதே மாவு, அரிசி மா, காராமணி, பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், தேங்காய். ஒரு டம்ளர் வெள்ளடைக்கு 1 டம்ளர் மாவும் உப்படைக்கு 1 டம்ளர் மாவும் எடுத்துட்டுருக்கேன். இப்போ வெல்லம் இதால் 1.5 டம்ளர், 1 டம்ளர் மாவு எடுத்துட்டுனா 1.5 டம்ளர் வெல்லம். காராமணி கொஞ்சம் போட்டுக்கணும், ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இதெல்லாம் அவ்வளவா விருப்பப்பட்டது தான். தேங்காய் பல்லாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம், இப்படி பூவாக வச்சும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய். உப்படைக்கு அதே மாதிரி தான். தண்ணி எவ்வளோனாக்க 1க்கு 2 வெள்ளடைக்கு, 1க்கு 2 உப்படைக்கு. நான் இப்போ பண்ணும்போது அது எவ்வளோன்னு கரெக்டாக சொல்கிறேன், பண்ணி பார்க்கணும். ஒரு வானொலி வச்சு தண்ணி நான் 2 டம்ளர் 2.5 டம்ளர் சொல்லியிருக்கேன் வெள்ளடைக்கு. வெள்ளத்தை போட்டுடலாம். வெள்ளம் 1.5. இது பாகெல்லாம் வரணுங்கிறது இல்லை, கரைஞ்சா போதும். இது பாருங்க, நல்லா கரைஞ்சிருத்து. இப்போ இந்த சமைந்தது மண் இருக்குன்னா வடிகட்டணும் போல் இருந்ததுன்னா வடிகட்டி இந்த பாத்திரத்தை அலம்பி இதுலேயே விட்டு வேக வச்ச காராமணி இதெல்லாம் அவ்வளோ ஆப்ஷனல், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இதை நான் போடுறேன். ஏலக்காய், தேங்காய், வெள்ளடைக்கு 1 டம்ளர் மாவும் உப்படைக்கு 1 டம்ளர் மாவும் எடுத்துன்னு இருக்கேன். இது வெள்ளடைக்கு இப்போ நல்லா சவக்க வறுத்துக்கிறது. கலரிண்டே கட்டி தட்டிடும். அதனால் கட்டி தட்டாமல் ஆஃப் பண்ணிட்டு நிதானமாக கலருங்க. இங்கே பாருங்க, நல்லா மாவு போட்டு கலரியாச்சு. நல்லா வெந்து வந்துடும். இதை நம்ம மறுபடியும் அடையாக தட்டி வேக வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப வெல்லம் போடாதீங்க. ரொம்ப வெல்லம் போட்டுனாக்க குழன்னு ஆகிடும். குழன்னு ஆனால் நல்லா இருக்காது வெந்தாச்சுன்னா. அதனால் மாவு வறுத்துக்கிறது மெயின். இது கடையில் வாங்குகிற மாவு, எங்களுக்கெல்லாம் மிஷின்லாம் இல்லை, மிக்சிலாம் அரைக்க முடியாதுன்னா கடையில் வாங்குகிற மாவு வச்சுன்னும் பண்ணலாம். ஆனால் எந்த மாவாக இருந்தாலும் நல்லா சவக்க வறுத்துக்கோங்க. சத்யவான் சாவித்திரி நோன்பு கதை. ஒரு ஊரில் அஸ்வபதி மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு சாவித்திரின்னு ஒரு பொண்ணு. அவன் ஒரு நாள் காட்டில் தோழிகளோட விளையாடின்னு இருக்கும்போது சத்யவான்கிற ஒருத்தரை பார்க்குறான். அப்பா பேர் துமர்சேனா. அதனால்
அவருக்கு என்னத்தினால வந்துனாக்கா அவர் போரில் வந்து நாடு ராஜ்யம் எல்லாத்தையும் இழந்துட்டு காட்டுக்கு வந்திருக்கார் பிள்ளையோட. ஒரு பிள்ளை அவருக்கு, அந்த பிள்ளையோடு வந்திருக்கார். கண்ணும் அவருக்கு தெரியல. கண்ணும் 2 பேருக்குமே ஆம்பளை முன்னாடி 2 பேருக்குமே கண்ணு கூடுது. ஆனால் அவர் இளவரசர் தான். ஆனால் இந்த ஊரில் காட்டில் வந்து அவர் விறகு வெட்டி அவள் அப்பா அம்மாவை காப்பாற்றின்னு அதை பார்த்தோன்னே சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுறது. வந்து இது கல்யாணம் பண்ணிட்டா இந்த மாதிரி அவளை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் ஒன்று அவள் அப்பா கிட்ட கேட்டோன்னே நாரதர்கிட்ட அவள் அப்பா சொன்னோடனே நாரதர் என்ன பண்ணுறார், 2 பேரோட ஜாதகத்தை பார்த்துட்டு இவனுக்கு ஆயுசு ரொம்ப கம்மியாக இருக்குது சத்தியவானுக்கு, அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாங்கிறார் அவள் அப்பா. அவள் சொல்கிறா, இல்லை எப்படியா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு மனசில் நான் இவரை நினச்சிக்கிட்டேன், அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். சரி அவள் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். மாமியார் மாமனாருக்கு எல்லாம் செஞ்சுட்டா, ஆத்துக்காருக்கு எல்லாம் பண்ணிட்டு அவள் காட்டில் சந்தோஷமாக இருக்கா. அவளுக்கு அந்த ஜாதகம் பார்க்கும்போதே வந்து நாரதர் என்ன சொல்கிறாருன்னா, மாசி பங்குனி நேரத்தில் அவருக்கு கண்டம் இருக்குது, இந்த மாதிரி செத்து போயிடுவேருங்கிற மாதிரி சொல்கிறேன். சொன்னோடனே என்ன சொல்கிறா, அன்றைக்கி அந்த மாசி பங்குனி பிறக்கிறதுக்கு 3 நாள் 4 நாள் இருக்கும்போதே அவள் ஆத்துக்காரோட தினமும் போகிறேன் அவள் வேலை செய்யறதுக்கு. அவரும் சொல்வார், வர வேண்டாம் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு. இல்லை நான் வரேன் உங்கள் கூடன்ட்டு அவள் தினமும் போயிட்டு அவள் கூட போயின்னு இருக்கா. ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும்போது மாசியும் பங்குனியும் சேர்கிற நேரத்தில் யமன் வந்து அவரோட உயிரை எடுத்துன்னு போகிறதா அவள் கண்ணுக்கு தெரிஞ்சிடுறது. பொதுவாக நம்ம எல்லாருக்கும் யமதர்மன் வருது யாருக்குமே தெரியாது. அவளுக்கு அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறா, யமன் பின்னாலேயே போகிறான். அப்போ ஒரு நாள் ஒரு இடத்துல நின்று யமன் கேட்குறார், என்னத்துக்கு இப்படி என் பின்னாலேயே வர, நான் வந்து அவரோட ஆயுஸ் முடிஞ்சு போயாச்சு, நான் எடுத்துன்னு போகிறேங்கிறான். இல்லை எனக்கு உங்ககிட்ட அங்கே அந்த இடத்துலையே அவள் நமஸ்காரம் பண்ணுறான். என்னென்னு நமஸ்காரம் பண்ணோன்னா, நமஸ்காரம் பண்ணால் என்ன சொல்லுவா எல்லாரும், தீர்க்காயுசோடு இரு, தீர்க்க சுமங்கலியாக இரு, உனக்கு ஏதாவது 3 வரம் கேளு, நான் உனக்கு தரேங்கிறான். அவள் உடனே என்ன சொல்கிறா, சமத்தா யோஜனை பண்ணி எனக்கு 3 வரத்தில் முதல் வரம் வந்து எங்கள் மாமியார் மாமனாருக்கு கண்ணு தெரியணும். சரி கொடுத்தேன். அடுத்தது 2வது வரம் என்ன கேட்குறான்னா, எங்கள் அப்பாவுக்கு அவள் அப்பாவுக்கு வந்து ஒரு பிள்ளை பிறக்கணும். சொன்னோடனே சரி அதுவும் கொடுத்தேங்கிறான். அப்புறம் 3வது வரம் வந்து எனக்கு சத்தியவான் மூலமாக என்னோடய வம்சம் தழைச்சி எனக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கணுங்கிறான். அவர் யமதர்மர் அதை எல்லாம் கொடுத்தேன்னு சொன்னோன்னே இதையும் கொடுத்தேங்கிறான். அப்போ உயிரை விட்டுட்டு போங்க, நீங்கள் கொடுத்தேன்னு சொன்னோன்னே ஐயோ இந்த இவளோட சாமர்த்தியத்தை வச்சு யமதர்மராஜா என்ன பண்ணுறா, அவளோட உயிரை கொடுத்துட்றா. அதனால் அன்னைக்கு பண்ணுற நோன்பு தான் இந்த நோன்பு, கணவரோட ஆயுஸ்கோசரம் பண்ணுறது. ஒரு டம்ளர் போட்டாலே நமக்கு நிறைய காணும். இந்த பாருங்க நல்லா ஆயிடுத்து. இப்போ உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிக்கோங்க, விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டு கடலைப்பருப்பு, பருப்பு சவக்கட்டும், ஜீரகம், பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் வெங்காய பொடி, இதை நம்ம வேக வச்சுருக்கிற இந்த காராமணி, தேங்காய் நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். தேங்காய் நிறைய போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். அந்த தண்ணியோடு சேர்த்து கொதிக்கிறச்ச இது பாருங்கள் நல்லா கொதிக்கிறது. இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சின்னதாக்கிண்டு மாவை போட்டு கலரணும். அடுப்பை நல்லா சின்னதாக்கிண்டேன். மாவு கொட்டின்ட்டேன் பாருங்க. ஒன்றாகாது. இது தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலும்
நம்ம கலரும்போது சரியாக போயிடும். தண்ணி குறைவாக ஆயினா தான் கொஞ்சம் கெட்டியாக ஒரு மாதிரி ஆகிடும். இது பாருங்கள், இப்போ சரியாக போயிடுத்து. நல்லா எடுத்து ஆறின ஒன்று அடையாக தட்டி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு இட்லி பானை வச்சுக்கோங்க. அதில் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கட்டும். வெள்ளடை உப்படை இது மேலே மேலே தட்டி வச்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே நல்லா வெந்தது தான் இது. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா இருக்கு. அடை எடுத்து அடையும் வெண்ணையும் நைவேத்தியத்துக்கு நம்ம ஒரு நுனியில் வச்சு 2 வெள்ளை அடை வச்சுட்டு நுனியில் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு வெண்ணெய் வச்சுட்டு கையில் ஜலம் எடுத்துட்டு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஓரடை நோம்பும் உருகாத வெண்ணையும் உனக்கு நான் தந்தேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும்னு இந்த சின்ன ஸ்லோகத்தை மனசால, ஸ்லோகம் இல்லை இது, மனசால இதை நினச்சிட்டு எல்லோரும் சத்தியவான சாவித்திரி நினச்சிட்டு கயிறு கட்டிக்கோங்க. ஆற்றுல பெரியவா இருந்தால் அவள் கையில் கொடுத்து கட்ட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அவள் ஆற்றுக்காரை வச்சு கட்ட சொல்லுங்க. எல்லோரும் இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்தது என்ன.